வணக்கம். இது பவி தமிழ் நியூஸ். ஜெர்மனியில் ஒரு முக்கியமான முடிவொன்று எடுக்கப்பட்டிருக்கு. ஆப்கானிஸ்தான் அகதிகள் தொடர்பாக ஜெர்மன் அரசு எதிராக முடிவு வந்திருக்கு நீதிமன்றத்திலிருந்து. அது என்ன என்று சொல்லி பார்க்க போறோம். ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஜெர்மனியில் அசூல் செய்யறதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முன்னுரிமை ஃபுல்லா முற்றுமுழுதா நிப்பாட்டப்பட்டிருக்கின்ற எப்படின்னு சொன்னா, இப்ப 2025க்கு பிறகு புது கவர்மெண்ட் ஜெர்மனியில வந்திருக்கு. ஸோ அந்த கவர்மெண்ட் இந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆக்கள் வர்ற அகதி தஞ்சம் கோர்ற ஆக்கள் உடைய கோரிக்கையை முற்றுமுழுதா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனா அதுல என்ன ஒரு மாற்று கருத்து நடந்திருக்குன்னா, ஜெர்மனி நீதிமன்றம் அதை முற்றுமுழுதா நிராகரிச்சிருக்கிறாங்க. அந்த முடிவு வர்றதுக்கான மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மாவும் 2 பிள்ளைகளும் தான். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இவங்களுக்கு ஜெர்மனியில இருக்கிற அகதி நிராகரிக்க கோரிக்கையை விண்ணப்பத்தை இவங்களுக்கு நிராகரிச்சிருக்காங்க. கேஸ் ரிஜெக்ட் ஆயிட்டு. ஸோ இவங்க மேல் மனு முறையீடு செய்யறதுக்கு நீதிமன்றத்தை நாடலாம். கட்டத்துல இவங்களுக்கு ஜெர்மனியுடைய நீதிமன்றம் சொல்லியிருக்குது, இந்த அகதி கோரிக்கையை இப்படி உடனடியாக நிராகரிக்க முடியாது. காரணம் இவங்களுக்குரிய எல்லா இதையும் பரிசீலனை செய்யணும். அதாவது நார்மலா நாங்க பார்க்க போனா, இப்ப எந்த நாட்டில இருந்து ஒரு அகதியா வந்தாலும் அவங்களுடைய உண்மையான ஒரு கேஸை சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை. அந்த கருத்து அவங்க நம்பகத்தன்மையா இருக்கா, இல்லாட்டி அதுக்குரிய ஆதாரங்கள் அப்படியான விஷயங்களை தேடி பார்க்கணும். நாங்களும் கொடுக்கணும், அந்த அகதி தஞ்சம் கோர்றாக்கள் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான முறையை நீதிமன்றம் இவங்களுக்கு அணுக சொல்லி இந்த கேஸை ஃபுல்லாவே தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி நிராகரிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜெர்மன் அரசு சொல்லியிருக்கு, முகங்கள் இந்த மாதிரியான முறையில வந்திருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு கட்டமைப்புக்குள்ள இவங்க வந்திருப்பாங்க, இவங்களோட கேஸுகள் இதுன்னு சொல்லி ஜெர்மன் அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதே சமயம் அப்ப நீதிபதியாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, அப்படி ஒரு கட்டத்துல இவங்களோட முடிவை ஃபுல்லா முற்றுமுழுதா நிராகரிக்க முடியாது என்று சொல்லி நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. இதோடு பார்த்தா நீதிமன்றத்துல நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க, இவங்களுடைய ஒவ்வொரு ஆவணங்களும் இவங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்களையும் தனித்தனியா எல்லாத்தையும் பரிசீலனை பண்ண வேணும் என்று சொல்லி நீதிமன்றம் கடைசியில ஒரு பதிவை சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொல்லி பார்த்தா, அதாவது இப்ப அகதி வர்றது எல்லா நாட்டிலையும் இருந்து ஜெர்மனியை மாதிரி இப்படி யூரோப் கண்ட்ரிகளுக்கு அகதிகள் வர்றது நார்மல். ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இது கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஸ்பெஷல்னு சொன்னா, ஒரு டைம்ல நடந்த பிரச்சனையால அந்த அகதிகளை எடுக்கிறதுக்கான நார்மலாவே கொண்டிருந்திருப்பாங்க. ஆனா ஸ்பெஷலா அந்த பிரச்சனைக்காக அவங்கள கூடுதலா எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஜெர்மனியில நிறைய வேற நாடுகள், இப்போ உதாரணத்துக்கு சிரியாவா இருக்கணும், இல்லாட்டி வேற ஆப்பிரிக்கா, அப்படி ஒரு சில நாடுகள்ல இருந்து அகதிகள் கொண்டே இருப்பாங்க. எப்பவும் கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு குறிப்பிட்ட பேர் அந்த பிரச்சனைக்குள்ள இருந்த எல்லாம் வரலாம். ஆனா 2025ஆம் ஆண்டு புது கவர்மெண்ட் உருவாயினது ஜெர்மனியில. ஸோ அந்த கவர்மெண்ட் அதெல்லாம் முற்றுமுழுதா ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க, அந்த சலுகை இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அதை ஒரு பெண்மணி தனக்கு அந்த அசூல் கேஸோ தனக்குரிய இது ஒன்றும் கிடைக்கல என்று நீதிமன்றத்தை நாடின இடத்துல நீதிமன்றம் இப்ப தெரிவிச்சிருக்காங்க. கேஸ் ரிஜெக்ட் ஆயினா இன்னொரு முறை அப்பீல் செய்து, அதுவும் ரிஜெக்ட் ஆனா ரீஅப்பீல் செய்து, அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்துக்கு ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம்.